பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் மன்னிப்பை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 4வது வசனம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இது சீஷர்களிடத்து அவர்கள் ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த வசனம் கர்த்தருடைய ஜெபத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இங்கு இயேசு தம் சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். இது மன்னிப்பு என்ற கருத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதா இல்லையா? அநேகர் இந்த நாட்களில் அநேகரை மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். அந்த மன்னிக்காததினால் அநேக கசப்புகள் உங்களுக்குள்ள இருந்து வேதனைகள், பலவீனங்கள், வலிகள், தலைவலிகள், போராட்டங்கள், பலவீனப்படுத்தி ஒடுக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறீர்கள். வெளியே போய் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு மற்றவர்களை மன்னிக்க முடியாததுனால நீங்கள் உங்களை ஒடுக்கி வீட்டிற்குள்ளே இருக்கிறீர்கள். இன்றைக்கும் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும்படி என் தேவனாய கர்த்தர், அதாவது உங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் உங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், மன்னிப்பிற்கான நமது சொந்த தேவையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா மன்னிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய சொந்த கடமை, சொந்த காரியம். இது நீங்க மற்றவங்களை மன்னித்தே ஆக வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை. இது ஏனென்றால் கிறிஸ்துவினிடத்தில் ஆசீர்வாதத்தை, நன்மையும், சுகத்தையும், பலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களை மன்னித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. பிரியமானவர்களே, சோதனையிலிருந்து விலகி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடிய நமது பாதிப்பை, அதாவது நம்ம ஒரு பகுதியில பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறோம், ஆனா அந்த இடத்துல பாதிக்கப்படுகிறோம், பாவத்தை செய்துடுறோம், சுயமா எதையாவது யோசித்து இல்லையா செய்து விடுகிறோம். மற்றவர்களை மன்னிக்க கூடாதபடி கோபத்து மேல கோபம் வந்து அவர்களை பழி வாங்கும்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அந்த பாவ காரியங்களை மறுபடியும் நீங்கள் செய்து விடுகிறீர்கள். அதே போல அங்கீகரிக்க வேண்டும், உங்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்றீங்க, அதற்கு மேல ஏதாவது பாவத்தை செய்து தவறை செய்து மறுபடியும் அவர்களிடத்தில் ஒரு கசப்பை உங்களுக்கு உண்டு பண்ணி கொள்ளீர்கள். அப்பொழுது மறுபடியும் மன்னிக்க முடியாத சூழ்நிலைக்குள் நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். தேவனுடைய வழிகாட்டுதலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய பாதுகாப்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாக இந்த வசனம் சொல்லுகிறது, இது ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் மன்னிப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மற்றவர்களை மன்னித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளே ஒருத்தர் மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. சொந்த கூட பிறப்புகள் ஒருத்தர் மன்னிக்க மாட்டேங்கிறார்கள். மன்னிக்காமல் இருக்கும் பொழுது வேத வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. தேவன் சொல்லுகிறார், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ, நீங்க மன்னிச்சாதான் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்றாரு. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களை அவர் சோதனைக்கு உட்படுத்த பண்ண மாட்டார். சோதனை நின்று உங்களை என்ன பண்ணுவார், அவர் ரட்சித்துக் கொள்வார். தீமை நின்று உங்களை என்ன பண்ணுவார், அவர் ரட்சித்துக் கொள்வார். ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசிகளும் தினத்தினே எதிர்கொள்ளுகிற ஆவிக்குரிய போராட்டங்களும் அநேகம்தான். வாழ்க்கையில நான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு அநேக போராட்டங்கள் வருது. நான் மறுபடியும் எனக்குள்ள கசப்பை கொண்டு விதைக்கிறாங்க. இப்படிலாம் நீங்க ஆவிக்குரிய போராட்டத்தை சந்திக்கிறது உண்டுதான். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தின் சொல்லுகிறார் பாருங்க, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்க ஜெபிக்கும் போது, இயேசுவே நான் இந்த காரியத்தை விட்டு விலகி வந்துட்டேன், நான் உங்களை மன்னிச்சுட்டு ஏசப்பா, நான் இந்த தவறு செய்ய மாட்டேன். என் நாவனால கோவப்பட்டோ கெட்ட வார்த்தை பேசியோ நான் ஏதாவது பழிசொல் சொல்லியோ அவங்க செய்த தவறுகள் என்னோடத்தில் சொல்லியோ நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நீங்க எனக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் இவர்களை இன்னைக்கு மன்னிச்சிடுறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாவங்களை எங்களுக்கு மன்னியும் தான் ஏசப்பா ஜெபிக்க சொல்லுகிறாரு. நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவங்கள், நாவனால் செய்கிற பாவங்களே பரிசுத்த அக்கினியால் எங்கள் நாவுகளை சுத்திகரித்து எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கும்படி உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் சொல்லி கொடுத்த ஜெபம், அப்பா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தகப்பனே, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு மற்றவர்களை மன்னித்து தங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாதபடி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, பரிசுத்த ஆவியினருக்கு விட்டு கொடுக்க முடியாதபடி, தடைகளை கட்டுகளை உடைத்து முன்னேறி செல்லக்கூடாதபடி யாரெல்லாம் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்களோ, பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி, கசப்பினால கோபத்தினால மன்னிக்க முடியாதனால சரீரத்தை சத்துரு பலவீனப்படுத்தி குற்றம் சாட்டி கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பிதாவே நீ இவர்களை மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாயினால் அறிக்கையிட்டு நான் மன்னிக்கிறேன், இவர்களை மற்றவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு வாயில் அறிக்கிடும் போது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தாவின் இவர்களுக்கு உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆலோசனை கொடுங்க, உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்தில் கசப்பான வேர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் வேரோடு பிடுங்கி போடுகிறது தகப்பனே. கசப்பு பிசாசுக்குரியது, கோபம் பிசாசுக்குரியதப்பா. இவைகள் எல்லாம் என் ஜனங்களுக்குள் இல்லாதபடி, எங்களுக்குள்ளும் இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால எல்லா கசப்பான வேர்களையும் பிடுங்கி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிதாவாகிய தேவன் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யறக்கா நன்றி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேல ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.